சிவராத்திரி என்கிற சிவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? யார் யாரெல்லாம் வளர்பிறையிலும் சரி செய்பிறையிலும் சரி சிவன் கோயிலுக்கு சென்று நான் அந்த நந்தியை வழிபட்டால் சிவபெருமான் ஆலகால விஷத்தையும் அந்த வாசுகி பாம்பின் விஷத்தையும் அருந்து விட்டு அந்த திருநடனம் புரிந்ததை ஒட்டி தான் இந்த சிவராத்திரியே வருது. நான் பிரதோஷ பூசை நிறைய தடவை பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பலன் இல்லையே. 10,000 ஆடு மேலே வெட்டுறாங்க, 10,000 ஆடு. அதனால் சிவபெருமானுக்கு ஆடு வெட்டுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் சுடலைன்னா நம்ம கொஞ்சம் முகம் ஜொலிச்சவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஊர் சுடலையில் சிவராத்திரியை ஒட்டி என்ன நடக்குது? சிவபெருமான் அதை அப்படியே கையில் வாங்கி அப்படியே இது வேறு எங்கேயுமே போட முடியாது, எங்கே வச்சாலும் உலகம் அழியும். அதனால் தானே அதை எடுத்து. வணக்கம். செந்தமிழ் குரல் ஊடகத்தாருக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள். இப்போ இந்த மாசி மாதம் நமக்கு முதன்மையான ஒரு திருவிழானா அது சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை சித்தர்கள் சீவராத்திரின்னு குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா இந்த மண்ணுலகத்தில் பயிரினங்கள் முதலாக பயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தது இந்த மாசி மாத அமாவாசை சிவராத்திரியில் தான். அதே மாதிரி உயிரினங்கள் பயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து உயிரினங்கள் தோன்றினதும் விலங்குகள் தோன்றினதும் இந்த மாசி மாத சிவராத்திரியில் தான். அதே போல் ஆவி, ஆன்மா, ஆருயிர் மூன்றும் இணைந்த சேர்க்கையாக மனிதன் தோன்றியதும் இந்த சிவராத்திரியில் தான். அப்போ உயிர்கள் அடிப்படையில் தோன்றுவதற்கான நாளாக இந்த சிவராத்திரியை குறிக்கிறார்கள் சித்தர்கள். அப்புறம் இந்த ஆதிசிவனார் காலத்தில் தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதி காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு மணீசர்கள்னு சொல்கிறாங்க. 3 சுழி நானா 3 சுழி நீ அது போடுறாங்க. ஏன்னா மண் கூட்டல் ஈசன் இந்த நிலத்தின் தலைவனாக இருக்கிறார். நிலத்தின் தலைவராக இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்னா, ஒரு விலங்குகள்லேருந்து அப்போ தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு அந்த உணர்வுகள் மேம்பட்டு உணர்வு வயப்பட்டு செயல்படும் நிலையில் இருக்கிறாங்க. அவங்க எதையுமே ஒரு வெறி நிலையில் தான் பார்க்குறாங்க. பிறர் மேலே ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தனக்கீன்ட்டு ஒரு எல்லை வைத்து கொள்ள வேண்டும். அந்த எல்லைக்குள்ளே வேறு யாரையும் அனுமதிக்கக்கூடாது. அந்த எல்லைகளை பெருக்கி கொண்டே போக வேண்டும். தன்னுடைய இன மக்கள் இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இப்படின்னு ஒரு மண்ணின் தலைவராக விளங்கும் பொழுது அந்த ஒரு வகைப்பட்ட வெறி நிலையிலேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெறி நிலையில் இருக்கிறவர்களை பண்பட்ட மனதை உடையவர்களாக, மனம் கூட்டல் ஈசன் மணீசன் 2 சுழி நானா 3 சுழி நீ என்ன போட்டால் மண் கூட்டல் ஈசன், மனத்தின் ஈசனுக்கு போது 2 சுழி நீ நான் போட்டோன்னா மணீசன், 3 சுழி நீ போட்ட மண் கூட்டல் ஈசனாக இருக்கக்கூடிய மண்ணின் தலைவனாக இருக்கக்கூடியவரை மனதின் தலைவராக மாற்றுவதற்காகத்தான் ஆதிசிவனார் அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்து மனிதருக்கு முதல்ல அவர் என்ன சொல்லி கொடுக்குறார். முதல்ல மதுரை மாநகரத்தில் அது இப்போ இருக்கிற மதுரையில் இளமுரியா கண்டம் என்று அந்த தென்துருவ பகுதியில் இருந்தது. அங்கே தென்துருவத்தில் இருந்து ஆரம்பித்து இங்கே வேங்கட மலை வரைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. அந்த நிலப்பரப்பின் தென்கோடி மலையில் மருதை மலை காடுகளில் உருவாக்கின மருதை மாநகர்ந்து உருவாக்கி தமிழ் சங்கத்தை துவக்கி அந்த தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அவரே தான் இருக்கிறார். மக்களுக்கு முதல்ல தமிழை தான் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்றால் அந்த இலக்கணங்களை கற்றுக்கொள்வது. அந்த இலக்கணம்ங்கிறது மற்றதுலலாம் என்னென்னா எழுத்து, பொருள், சொல், பொருள் இவ்வளோதான் இலக்கணம் இருக்குமே தவிர இங்கே தான் வாழ்வியல் முறைகளும் இருக்கிறது. இதில் அகவாழ்வு புறவாழ்வு எல்லாத்துக்குமே இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த தமிழை கற்றுக்கொண்டாலே வாழும் முறைகளை கற்றுக்கொண்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அகவாழ்வு என்ன புறவாழ்வு என்ன எப்படி வாழ வேண்டும் ஒன்றொன்றுக்கும் இலக்கணம் வகித்து வைத்திருக்கிறார் தமிழர். அதனால் அந்த தமிழை கற்றுக்கொள்ளும் போதே வாழும் முறைகளையும் கற்றுக்கொள்கிறார்கள் மக்கள். அது கூட 11 சித்தர் மடத்தை துவக்கி இந்து வேதத்தை வழங்குகிறார்.
அடுத்தாற்போல் 14 சித்தர் பீடத்தை துவக்கி இந்து மதத்தை வழங்குகிறார். அவர் தான் முதல் ஆதிசிவனார் தான் முதல் பீடாதிபதியாகவும் இருக்கிறார். 14 சித்தர் பீடாதிபதியாகவும் இருக்கிறார், 14 சித்தர் மடாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், மதத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாமே அடிப்படையில் தமிழ் மொழியில் தமிழ் சங்கத்தை முதல்ல ஆரம்பித்து தமிழை சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். இதுக்கு மேலே ஒரு நிலையான ஆட்சி அமைப்பு வேண்டும்னு அதே ஆதிசிவனார் தான் அந்த பாண்டிய வம்சத்தையும் துவக்கி முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் முதல் தலைவனாக இருந்து செயல்படுகிறார். அப்படி இது வந்து நீங்கள் இதில் 2 இருக்குது. இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த வேதமானது வடமொழியில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் வந்து தமிழ் சங்கத்தை தான் ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழ் சங்கத்தின் தலைவராகத்தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய தனக்கு அடுத்த தலைவராக முருகப்பெருமான், தனது வாரிசாகிய முருகப்பெருமானை தான் அடுத்த தமிழ் சங்கத்தின் 2வது தலைவராக பொறுப்பேற்க செய்கிறார். அப்போ தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் தமிழில் வேதத்தை வழங்குவாரா இல்லை வேறு மொழியில் வழங்குவாரா? இதை நம்ம சிந்தித்து பார்த்தாலே போதும். ஆதிசிவனார் வணங்கிய வேதம் முழுக்க முழுக்க தமிழில் தான் இருந்தது, முழுக்க முழுக்க தமிழ் தான் இருக்கிறது. அதை இந்து வேத பாடசாலை இன்னும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கீழ் வச்சு இலவசமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சிவராத்திரி எங்கே வருது? ஆதிசிவனார் காலத்தில் தான் முதல்ல ஒரு பக்கம் தேவர்கள் இருந்து அடுத்த பக்கம் அசுரர்கள் இருந்து 2 பேரும் கடலை கடையிறாங்க. அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து அமிழ்தம் வேணுங்கிறதுக்காக கடையிறாங்க. அப்போ வாசுகிங்கிற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் உபயோகித்திருக்காரு. திருமால் வந்து கீழே இருந்து ஆமை உருவம் எடுத்து அவதாரம் எடுத்து அதில் அந்த மலையை தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இழுத்து அதை கடையும் பொழுது வலி வந்துடுது. அந்த வலி தாங்க முடியாமல் அந்த விஷத்தை அந்த வாசுகிங்கிற பாம்பு அந்த பார்க்கடலில் கக்கிடுது. அதே நேரத்தில் உள்ளே இருந்து கடையிறதுன்ற காரணமாக முதல்ல அமிழ்தம் வர்றதுக்கு முன்னாடி நஞ்சு தான், ஆலகால நஞ்சு வருது. இப்போ இந்த நஞ்சு வந்த உடனே அந்த அசுரர்களாலேயும் அங்கே பக்கத்தில் நிற்க முடியலை, தேவர்களாலேயும் பக்கத்தில் நிற்க முடியலை. அந்த கடைதல் தொழிலை அப்படியே நிறுத்தி வைத்து விட்டு அங்கேருந்து வேறு இடங்களுக்கு போய்விடுகிறார்கள். எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா, திருமால் கீழே இருக்கிறாரு, அதனால் பிரம்மா கிட்ட போகிறாங்க. பிரம்மா வந்து சிவபெருமான் ஒருத்தரால் தான் இதற்கு தீவிர செய்ய முடியும்ன்ட்டு எல்லாரும் அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானை பார்க்குறாங்க. சிவபெருமான் வந்து என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய ஆளாள சுந்தரர் பிற்காலத்தில் அவர் தான் ஒரு சாபம் பெற்று மண்ணுலகத்துக்கு சுந்தரராக வந்து பிறக்கிறார். அப்போ அந்த ஆளாள சுந்தரரை அழைத்து, இது மண்ணுலகத்தில் சுந்தரராக பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆளாள சுந்தரரை அழைத்து நந்திதேவரையும் 2 பேரும் போய் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து வாருங்கள் அப்படின்னு படிக்கிறாரு. சிவபெருமான் அருளால் நந்திதேவரும் வேறு யாரும் தேவர்களால் நெருங்க முடியலை, அசுரர்களால் நெருங்க முடியலை. அப்போ அந்த விஷம், ஆலகால விஷம் மற்றும் அந்த வாசுகி பாம்பின் விஷமும் தகித்து கொண்டிருக்கிறது. நந்திதேவர் சொல்ல சிவபெருமானை நினைத்து சிவபெருமான் அருளால் கையை நீட்ட அந்த கையில் வருகிறது, அந்த விஷம் வருது. அந்த விஷத்தை எடுத்து ஆளாள சுந்தரர் கையில் கொடுக்குறார். ஆளாள சுந்தரர் அந்த எடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட வர்றார். எல்லா சிவாய நமன்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. அந்த சிவபெருமான் ஆற்றலால் இவங்க 2 பேராலையும் அதை தாங்க முடியுது. வந்து இருந்த உடனே சிவபெருமான் அதை அப்படியே கையில் வாங்கி அப்படியே இது வேறு எங்கேயுமே போட முடியாது, எங்கே வச்சாலும் உலகம் அழியும். அதனால் தானே அதை எடுத்து நெஞ்சை உண்டு விடுகிறார். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, சிவபெருமான் கழுத்தில் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க நின்றுச்சதில்ல. உமையவளுக்கு தெரியும் சிவபெருமானால் இதை நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் இருந்தாலும் மனைவிங்கிற பாசத்தினால அந்த தொண்டையை சற்றி அப்படியே தடவி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் இறங்கி கொண்டே இருக்கும். இது நடந்தது எப்போன்னா மாசி மாதம் மாலை சதுர்த்தசி அன்று மாலை 4:30 6 வரைக்கும் இந்த நேரத்தில் தான் நடக்குது. அப்போ அந்த விஷத்தின் தன்மை சிவபெருமானுக்குள்ளே முழுக்க இருக்கிறது. அப்போ அந்த சதுர்த்தசி இரவு
இரவு முழுவதும் சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். எங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்? அந்த கொம்பு நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையில் திருநடனம் ஆடுகிறார். இது திருநடனம் அன்றைக்கு அந்த சதுர்த்தசி இரவு முழுவதும் அந்த நடனம் ஆடி காலையில் அந்த அமாவாசை வரும் பொழுது அவருக்கு அந்த நந்தியில் அந்த விஷத்தின் தன்மையெல்லாம் முறிந்து மக்களுக்கு அருள் புரிகிறார், ஆசிகள் வழங்குகிறார். தேவர்களையும் அசுரர்களையும் அழைத்து நீங்கள் இனிமேல் கடைதல் தொழிலை தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஆசிகள் வழங்குகிறார். அவங்க 2 பேரும் பார்க்கடலை கடைந்து நஞ்சிலிருந்து அடுத்தது அமிழ்தம் எடுப்பதற்காக அவர்கள் சென்று விடுகிறார்கள். இப்போ நந்தி தேவர் தான் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட, தங்களது திருநடனத்தை நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், தேவர்கள் பார்த்து விட்டார்கள், அசுரர்கள் பார்த்து விட்டார்கள், மனிதர்களுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு இந்த திருநடனத்தை காணும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட நந்தி தேவர் தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தசியிலும் அது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணியாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சதுர்த்தசி திதியும் இருக்க வேண்டும். சதுர்த்தசி திதியும் கூடி வரணும். மாலையில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த நேரமும் இருக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வளர்பிறையிலும் சரி செய்பிறையிலும் சரி சிவன் கோயிலுக்கு சென்று நான் அந்த நந்தியை வழிபட்டால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நான் திருநடனம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்த பலன் கிடைக்கும். இதை மக்கள் பிரதோஷ வழிபாடு என்று வழங்க வேண்டும். பிரதோஷம்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இடையரனானா பிரதோஷம் அப்படின்னா இடையினரானா போடுவாங்க. அப்படின்னா ஒரு பொருளே பிற அப்படின்னா நல்லன்ட்டு ஒரு பொருள் இருக்குது. தோஷம்னா தோஷம், நல்ல தோஷத்தில் நல்ல தோஷம் இருக்குதா? பிரதோஷம்னா உண்மையிலே சிவபெருமான் அருளியபடி ராணா வல்லின ராணா போடணும். பிரதோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்த தோஷம், பிறக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷம். அதாவது இதை வினைத்தொகைம்பாங்க. 3 காலத்துக்கும் பொருந்தி வரும். இப்போ ஊறுகாய் ஏற்கனவே ஊறிக்கொண்டிருக்கின்ற காய், ஏற்கனவே ஊறிய காய், இதுவரைக்கும் ஊறிய காய், இப்போ ஊறிக்கொண்டிருக்கிற காய், இனிமேலும் ஊறப்போகிற காய், இதற்கு பேர் வினைத்தொகை ஊறுகாய். அதே மாதிரி பிரதோஷம் பிறந்த தோஷம், பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷம், எல்லா தோஷத்துக்கும் இதற்கு தீர்வு வேணும்னா அந்த தோஷங்களிலிருந்து விலக்கு வேண்டுமென்றால் இந்த திருநடனத்தை காண வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் அருளினார். அப்போ இது எப்போ நடக்குது? உண்மையிலே சதுர்த்தசி இரவில் தான் நடக்குது அந்த திருநடனம். மனிதர்களுக்காக அந்த பிரதோஷ நேரத்தில் இந்த நடனத்தை காணலாம்னு சிவபெருமான் வாக்கு கொடுத்து அருளுகிறார். அப்போ இதில் இந்த சிவராத்திரிங்கிறது அந்த இரவு நடனமாடின அந்த சதுர்த்தசி இரவு, அடுத்த நாள் காலையில் அமாவாசை வந்துவிடும். இந்த இரவு முழித்திருந்து அமாவாசை காலையில் சிவபெருமானை வணங்க வேண்டும். இப்படிங்கிறது தான் அந்த மரபாக இருக்கிறது. சரி, இப்போ உலகியெல்லாம் என்னென்ன மாறுதல்கள்லாம் ஆயிடுச்சின்னு பாருங்கள். இப்போ சதுர்த்தசியும் வேணும், சிவபெருமான் சொன்னது சதுர்த்தசியும் வரணும், மாலை 4:30 to 6 வேணும். இப்போ உலகியலா பிரதோஷம் எப்பெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள், திரையோதசியிலே கொண்டாடிடுறோம். திரையோதசி அன்னைக்கு மாலை 4:30 to 6 கொண்டாடி விடுகிறோம். இது சரியான வழக்கம் இல்லை. ஏன்னா திரையோதசி இந்த பிரதோஷங்கிறது எதிலிருந்து வந்து சிவபெருமான் ஆலகால விஷத்தையும் அந்த வாசுகி பாம்பின் விஷத்தையும் அருந்து விட்டு அந்த திருநடனம் புரிந்ததை ஒட்டி தான் இந்த சிவராத்திரியே வருது. அது வரைக்கும் சிவராத்திரின்றது சிவராத்திரியாக மாறுனது இந்த நேரத்தில் தான் மாறுது. அப்போ திரையோதசிக்கும் அந்த நடனத்துக்கும் தொடர்பு இருக்குதா? இல்லை. சதுர்த்தசிக்கும் நடனத்துக்கு தான் தொடர்பு இருக்குது. அப்போ சதுர்த்தசி அன்று மாலையில் கும்பிடுறோம். இப்போ பல நாட்களில் எப்படி வரும்னா, சதுர்த்தசி வந்து ஒரு காலையிலே முடிஞ்சிடும். 10 மணி, 11 மணி, 2 மணி, அதாவது எப்பெல்லாம் மாலை 4 மணிக்கு முன்னாடி திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி ஆரம்பிச்சதுன்னா சித்தர்கள் கணக்குப்படியும் உண்மையான கணக்குப்படியும் அன்றைக்கு முறையான இந்த பிரதோஷத்தை கொண்டாடுகிறீர்கள். ஏன்னா திரையோதசி முடிஞ்சிருச்சுது, சாயங்காலம் சதுர்த்தசி ஆரம்பிச்சிருது. என்னைக்கெல்லாம் மாலையில் 6 மணிக்கு பிறகு
திரையோதசி முடியுதோ அப்போ நம்ம 4:30க்கே கொண்டுவிட்டோம்னா திரையோதசியிலே கும்பிட்டு விட்டோம். திரையோதசியிலே கும்பிட்டு விட்டோம்னா பயன் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே 4:30 to 6 எல்லா நாட்களுமே 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மாலையில் தினப்பிரதோஷம்பாங்க. தினப்பிரதோஷம் தான். அப்போ நீங்கள் சதுர்த்தசி 6 மணிக்கு பிறகு சதுர்த்தசி பிறக்க போகுது. அப்போ நான் திரையோதசியிலே 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் கும்பிட்டுட்டேன் அப்படின்னா தினப்பிரதோஷத்தை கொண்டாடின பயன்தான் கிடைக்குமே தவிர அந்த வளர்பிறை பிரதோஷத்தையோ தேய்பிறை பிரதோஷத்தையோ கொண்டாடின பலன் இருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி சனி பிரதோஷம்னு சொல்லிட்டு தினப்பிரதோஷத்தை கொண்டாடுறாங்க. உண்மையிலே அன்னைக்கு சதுர்த்தசியும் இருக்கணும், சனிக்கிழமையும் இருக்கணும், 4லேருந்து 6 இருக்கணும். 3 சேர்ந்து இருந்தால் தான் அது உண்மையான சனி பிரதோஷம். இதெல்லாம் மனசில் வச்சு, ஏன்னா நான் பிரதோஷ பூசை நிறைய தடவை பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பலன் இல்லையே ஓரளவுக்கு பலன் இருக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் முறையாக சதுர்த்தசி மற்றும் 4:30 to 6 ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் கொண்டாடினீங்கன்னா உங்களுக்கு முழு பயன் கிடைக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, இது பிரதோஷம். சீவராத்திரின்ட்டு ஆதிசிவனார் காலத்துக்கு முன்னாலிருந்தே அண்டபேரண்டங்கள்லேருந்து அவங்களுக்கெல்லாம் பேர் அனாதி சிவன்கள்னு சொல்கிறாங்க. அண்டபேரண்டங்கள்லேருந்து பயிரினங்கள் தோன்றுறது, உயிரினங்கள் தோன்றுறது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்தே வராங்க. அப்போவும் சிவபெருமான் தலைமையில் தான் வராங்க. ஆனால் அந்த சிவபெருமான் இந்த ஆதிசிவனார் இல்லை. ஆதிசிவனார் தான் முதல் சிவன். இங்கே மண்ணுலகத்திலேயே தங்கணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறார். மற்றவர்கள்லாம் வராங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்படி பல சிவன்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் எல்லாம் அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தாங்க. ஆனால் அந்த ஆதிசிவனார் தான் முதல்ல இந்த மண்ணுலகத்திலே தங்கி இருந்து மக்களை அருளாட்சிக்கு உரியவர்களாக மாற்ற வேண்டும். அருளாட்சிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். பூமி அழியாத்தன்மையை பெற வேண்டும். அழியாத்தன்மையை எப்போ பெற முடியும்? எல்லோரும் கடவுளானால் தான் அழியாத்தன்மையை பெற முடியும். இதுதான். இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆதாரம் சிவபெருமானோட வேலை என்னன்னா, நமக்கு 5 தொழிலும் செய்யக்கூடியவர் இருந்தாலும் அவர் எதுக்கு, அவரோட நோக்கம் என்ன, வருகையின் நோக்கம் என்னன்னா, சித்தர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க, திருமூலர் பாடி வச்சிருக்கிறார், சிவவாக்கியார் பாடி வச்சிருக்கிறாரு, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். இதுதான் சித்தர்களோட வாக்கு. சிவபெருமானோட நோக்கம் என்ன? என்னை சிவமாக்கினான், அந்த சித்தர்களை சிவமாக்கி இருக்கிறான், உன்னையும் சிவமாக்குவான். நம்மள எல்லாத்தையும் சிவநிலையை அடைய வைத்து அப்புறம் அந்த உலகம் எல்லா இடத்துலையுமே எல்லாமே கடவுள் தன்மையை பெற்றுவிட்டோம் என்றால், எல்லா மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பயிரினங்களும் எல்லாமே கடவுள் தன்மையை பெற்றுவிட்டது என்றால் அப்போ இந்த உலகத்திற்கு அழிவே கிடையாது. உலகத்தை அழியாத்தன்மை பெற வைக்கணுங்கிறது தான் சிவபெருமானோட நோக்கம். அதுக்கு தான் அந்த சிவராத்திரியில் முதல்ல ஆரம்பிக்குது. ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு சிவபெருமான் காலத்தில் இந்த திருநடனம் புரியும் பொழுது அந்த சிவராத்திரியாக அது மாறுகிறது. இதை ஒன்று என்னை சிவமாக்கினான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா சிவபெருமான் நமக்கு எதற்காக வந்தார், எதற்காக நம்ம என்ன செய்யணும்னு நோக்கத்திற்காக அவர் நமக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமக்கு புரியும். இன்னொன்றும் தாய்மானவர் சொல்கிறாரு, என்று நீ அன்று நான். யாருமே உலகத்தில் ஒரு கடவுளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. என்று நீ அன்று நான் அப்படின்னா என்ன பொருள்? என்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ, சிவபெருமான் பார்த்து தான் பாடுறாரு, என்றைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன். நானும் இருக்கிறேன்னா நம்ம தாய்மானவரே இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை யார் மட்டும்தான் சொல்ல முடியும்னா தமிழர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்? மணீசர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மணீசர்கள் தோன்றி இருக்கிறார்கள். மண்ணின் தலைவர்களாக இருக்கிறவர்களை மனத்தின் தலைவர்களாக இருக்கணும்ன்ட்டு அந்த சிவபெருமான் வாரார். அப்போ சிவபெருமான் என்னைக்கு முதல்ல இங்கே இறங்குறாரோ அதுவும் ஒரு சிவராத்திரியில் தான் இறங்குறார். அப்போ இந்த பிரதோஷ நடனம்லாம் நடக்கலை. நாள் இறங்குறதும் ஒரு சிவராத்திரியில் தான் இறங்குறார். அப்போ அந்த சிவராத்திரியில் அவர் இறங்கின போது தமிழர்கள் மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க, இளமுரியா கண்டத்தில் இருக்காங்க. அதைத்தான் தாய்மானவர் பாடுறார், என்று நீ அன்று தான். என்றைக்கு சிவராத்திரியில் அன்னைக்கு வந்தியோ அன்னைக்கு தமிழர்களாகிய நாங்களும் இருக்கிறோம்.
அப்போ அப்போ கடவுளுக்கு தமிழர்கள்னா சிவபெருமானுக்கு சமமா? அப்படியெல்லாம் இல்லை. யாதேனும் அறியா வெறும் துரும்பானேன். நீ சிவனாவே இருந்த, அண்டபேரண்டங்கள்ல இருந்து சிவபெருமானாகவே இருந்த. ஆனால் நான் யாதேனும் அறியா வெறும் துரும்பானேன், ஒன்றுமே தெரியாத துரும்பானேன், ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். எனினும் கைவிடல் நீதியோ, நான் காப்பாற்ற வேண்டியது உங்ககிட்ட தானே. நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தேங்கிறதுக்காக என்னை கைவிட்டுற முடியுமா? நீ இருந்த அன்னைக்கே நான் இருந்ததை, என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எனினும் கைவிடுதல் நீதியோ. ஸோ நான் யாதேனும் அறியாமல் துரும்பானேன் மனிதனாக இருந்தேன், என்னை கைவிடாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்கிறாரு தாயுமானவர், தொண்டரோடு கூட்டு கண்டாய். அதனால் சிவபெருமான் இவர்கள்ட்ட தமிழர்கள் கூட என்ன கூட்டு வச்சுக்கிட்டாரு? என்ன கூட்டு வச்சுக்கிட்டார்னா, நான் உங்களை சிவமாக்குவேன், நான் உங்களை தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழை சொல்லிக் கொடுக்கிறேன், 11 சித்தர் மடத்தை உருவாக்கி இந்து வேதத்தை தருகிறேன், 11 சித்தர் பீடத்தை உருவாக்கி பீடாதிபதியாக இருந்து இந்து மதத்தை வணங்குகிறேன், பாண்டிய வம்சத்தை துவங்குகிறேன், எல்லாம் நான் தமிழர்களாகிய உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இதை கற்றுக் கொடுத்து எல்லோரையும் கடவுள் நிலைக்கு உருவாக்குங்கள். அதான் தொண்டரோடு கூட்டு கண்டாய். உலகத்தில் இருக்கிற எல்லா மானிடர்களுக்கும் சிவபெருமான் நேரடியாகவே இதை கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் என்ன சொல்கிறாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் தென்னாடுடைய சிவன், ஆனால் எந்நாட்டவர்க்கும் இறைவா. எப்படி எந்நாட்டவருக்கு இறைவா? இந்த தென்னாட்டில் இருக்கிற அந்த தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர் மூலமாக உலகெங்கும் கடவுளாக்கும் முறையை, உலகெங்கும் வழிபடும் முறைகளை கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் இந்த வரலாறு. அந்த தாய்மான ஒரு பாட்டை பார்த்தால் தெரியும். அந்த சித்தர்களோட என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவாங்கிற அந்த கருத்தோட்டத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சிவராத்திரி பார்த்தோம். உண்மையாக பிரதோஷம், வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் எப்போ கொண்டாடணும்னு பார்த்தோம். சனி பிரதோஷத்தில் எதெல்லாம் கூடியிருக்கணும்? சனிக்கிழமை கூடியிருக்கணும், சதுர்த்தசி இருக்கணும், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கணும். சரி, இப்போ பிரதோஷம். சரி, இப்போ சிவராத்திரி என்கிற சிவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடுவது? சிவராத்திரி சிவபெருமானோட திருநடனம், எப்பவும் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கும் இடம் என்னன்னா சுடுகாடு தான். என்னடா சிவராத்திரிக்கு சுடுகாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உன்னதமான சிவபெருமானை பேசுகிற நேரத்தில் சுடுகாடை போய் பேசுகிறீங்களேன்னா, காடுடைய சுடலை பொடி பூசியே என் உள்ளம் கவர் கல்வன். சுடலை பொடி பூசி இருக்கிறாருங்கிறத பல்வேறு நாயன்மார்களும் பாடுகிறார்கள், பல்வேறு இடங்களில் நால்வரும் பாடுகிறார்கள். காடுடைய சுடலை பொடி பூசி தான் சுடலையில் திருநடனம் புரிவதை பற்றி பல்வேறு இடங்களிலும் பாடப்பட்டிருக்கின்றன. அப்போ சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் நடனமாடிக்கொண்டிருக்கிற இடம் சுடலை. அப்போ என்ன செய்யணும்? அந்த சிவராத்திரி அன்றைக்கு அந்த 24 மணி நேரத்தில் சுடலைக்கு சென்று, இதில் என்னென்னா நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டியது, மாற்று மதத்தவர்கள் எல்லாம் பாருங்கள், அவங்களோட அடக்கம் பண்ணுற இடம், அந்த இடத்தெல்லாம் எவ்வளவு புனிதமானது, தூய்மையாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மக்களிடையே மாற்றம் வருகிறது. கொஞ்சம் அங்கங்கே செடியை வளர்த்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் குப்பை போட்டு, இதை போட்டு, மாலையை போட்டு, அழுகை போட்டு ஒரு துர்நாற்றம் வீடு விடமாக தான் பெரும்பாலும் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். அந்த சுடலைக்கு போய் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல தண்ணி எடுத்து தெளித்து, மஞ்சள் தண்ணியை எடுத்து தெளித்து, மாக்கோலம் போட்டு நம்ம படையல்கள் எல்லாம் வச்சு சிவபெருமானை வணங்க வேண்டும். நம்ம குலதெய்வம், நாங்கள் ஏற்கனவே இந்து வேத மரபலட்சி இயக்கத்திலிருந்து சொல்லியிருக்கிறோம், உன் குலதெய்வம் அசைவம் சாப்பிடும் என்றால், குலதெய்வத்திற்கு அசைவம் படைப்பீர்கள் என்றால், நீங்கள் காது குத்தி மொட்டை போடும்போதெல்லாம் குலதெய்வத்திற்கு அசைவம் படைத்து தான் சாப்பிடுவீர்கள் என்றால், பங்காளி எல்லோரும் சேர்ந்து அசைவம் படைத்து சாப்பிடுவீர்கள் என்றால், அந்த சுடலையிலையும் அசைவம் படைக்கலாம். இதை நீங்கள் குலதெய்வத்தை வச்சு தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா சிவபெருமான் பிள்ளைக்கறி சாப்பிட்டவர். நீங்கள் எடுத்திங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் போட்டிங்கன்னா ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா 10,000 ஆடு மேலே வெட்டுறாங்க. 10,000 ஆடு
உடனே கீழே இருக்கிற இந்த முனீஸ்வரர் கட்டுவாங்க, இந்த சாமிக்கு வெட்டுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மேலே மலை மேலே போய் வெட்டுறதே 10,000க்கு மேலே ஆடு வெட்டுறாங்க. அதனால் சிவபெருமானுக்கு ஆடு வெட்டுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது, நம்ம வழக்கத்தில் இருக்கிறது தான். அப்புறம் கண்ணப்ப நாயனார் வழிபட்ட முறைகள் இருக்குது, ஏராளமான முறைகள் இருக்குது, பிள்ளைக்கறி கேட்ட வரலாறுலாம் இருக்குது, பல வரலாறு இருக்குது. அப்போ நீங்கள் சைவமா அசைவமா எல்லாரும் கட்டாயமாக அசைவம் தான் சொல்ல, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள், அங்கே என்ன முறை இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே இன்றைக்கி இருக்கிற முறையை பார்க்காதீங்க, உங்கள் தாத்தா காலத்துலலாம் என்ன முறை இருந்துச்சுதுன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு அந்த படையலை வைங்க, அங்கே வச்சுட்டு அதிலிருந்து படையலை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நேராக சிவன் கோயிலுக்கு வாங்க. சிவன் கோயிலுக்கு வந்து அந்த கொடிமரத்தில் வச்சு வணங்கிட்டு சீவகாயந்திரின்ட்டு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்திலேருந்து வெளியிட்டிருக்கிறோம். அருளாட்சி திருச்சபைங்கிறது தான் எங்களோட யூடியூப் சேனல். அந்த இதில் அங்கே அருளாட்சி திருச்சபையில் பார்க்கலாம். மற்றபடி வாட்ஸ்அப்லாம் இந்த சிவராத்திரி வழிபடு முறைகள் எல்லாம் நிறைய இடத்துல அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதிலிருந்து இந்து வேத பாடசாலையிலிருந்து இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் கீழே இருக்குது. சிவராத்திரிக்குன்னு தனி வகுப்புகள் கூட நடத்துகிறோம், எப்படி கும்பிட வேண்டும்ட்டு. நேராக அங்கே சுடலையிலிருந்து கிளம்பி புறப்பட்டு இங்கே வர்றோம். சிவன் கோயிலுக்கு வந்து அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் வச்சு 5 முறை அதை வலம் வந்து நந்தி, கொடிமரம், பலிபீடம் எல்லாத்தையும் வழிவந்து அப்புறம் உள்ளே போய் சிவபெருமானை பார்த்து விட்டு அப்புறம் அம்மனை பார்த்து விட்டு வெளியில் சுற்றுப்பிரகார தெய்வங்களை எல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு குரு யாராவது குரு வச்சுருந்தீங்கன்னா அந்த குருக்களை வணங்கி கொள்ளலாம். இல்லைன்னா சிவபெருமானே குருவாக நினைத்து அங்கே சிவபெருமானே குருவாக நினைத்து வழிபட்டு விட்டு அங்கே இருக்கிற படையலை கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு 5 நிமிடங்கள் வணங்கினோன்னா அடுத்த வருடம் அடுத்த சிவராத்திரி வரைக்கும் நமது இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும், அன்பு பொங்கும், அருள் பொங்கும், துன்பங்கள் எல்லாம் விலகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து என்னடா இந்த வழக்கம்தான் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் பாருங்கள், சுடலைன்னா நம்ம கொஞ்சம் முகம் ஜொலிச்சவங்க எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஊர் சுடலையில் சிவராத்திரியை ஒட்டி என்ன நடக்குது? மசான கொள்ளை. கிராமத்துலேயும் சரி பட்டணத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் மசான கொள்ளைன்னு நடக்கும். மசான கொள்ளை எவ்வளவு பெரிய திருவிழாவை பாருங்கள். அந்த ஊரில் இருக்கிற கிராம தேவதைகள் எல்லாருமே சிவபெருமான் மாதிரி உடையடிச்சிட்டு, எல்லாருமே சிவபெருமான் காளி மாதிரி உடைய அணிஞ்சிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடி எல்லாரும் சுடலைக்கு தான் வராங்க. அந்த கிராம தேவதை சுத்திப்பட்டில் இருக்கிற எல்லா கிராமர் தேவதையும் சுடலைக்கு தான் வந்தாங்க. வந்து யாரை பார்க்குறாங்க? சிவபெருமானை பார்க்குறாங்க. கடவுளர்களே சிவபெருமான்கிட்ட வந்து அருளை வாங்கி கொண்டு அடுத்த 1 வருடங்களுக்கு கிராம தேவதைகளும் மற்றவர்களும் அருளை வாங்கி கொண்டு சிவபெருமான்கிட்ட போகிற நிகழ்ச்சி தான் இந்த மசான கொள்ளை. அதனால் நம்மளும் அங்கே போய் சிவபெருமான்கிட்ட வாங்கிடலாம். கடவுளர்களே வாங்குகிற அந்த நேரத்தில் இதில் ஒன்றும் இல்லை. காசி நகரத்தோட பெருமையே சுடலைங்கிறது தான் இதெல்லாம். அதனால் சுடலைங்கிறத மாறுபட்ட கோணத்தோடு பார்க்காம நீங்கள் சென்று வழிபடுங்கள். சிவன் கோயிலுக்கும் செல்லுங்கள். அடுத்தாற்போல் வீட்டில் வந்து அந்த படையலை வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் கொடுத்து அன்போடு மகிழோடு ஒற்றுமையோடு என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்கள். உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் குரல் ஊடகத்தாருக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் இனிமையான பயனுள்ள அருளாற்றல் நிறைந்த சிவராத்திரிக்கான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.